படவெந்தமர் கூப்பிடுமாறே குடையும் குதிரையும் கொற்ற வாளும் கொண்டு இடையுமக்காலம் இருந்து நடுவே உடையும் மனித அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் கடும் சுத்த சைவம் என்ற ஒரு அருமையான பாடல். நானென்றும் தானென்றும் நாடி நான் சாரவே தானென்று நானென்று இரண்டிலா தற்பரம் தானென்று நானென்ற தத்துவம் நல்கலால் தானென்றும் நானென்றும் சாற்றகிலேனே. நான் யார் அப்படிம்பாரு ரமண மகரிஷி. அது ஒரு தத்துவம், ஆன்மா. அப்ப நான் வேறு இறைவன் வேறா? இரண்டும் வெவ்வேறல்ல, இரண்டும் ஒண்ணு என்கின்ற அத்வைத நிலையை இந்த மந்திரமானது மிக அருமையாக எடுத்துரைக்கின்றது. நான் தான் அவனா அல்லது ஆன்மாவா, அல்லது நான் என்பது இறைவனாகிய அவனா என்று நாம் தேடி தேடி அவனை அடையும் போது அங்கே ஏற்படுகின்ற உள்ளுணர்வு உணர்வானது நான் தான் இல்லாத பரம்பொருள், தற்பதம் அப்படின்ற வார்த்தையை இங்க பயன்படுத்துகின்றார். அப்ப அவன்தான் நான், நான் தான் அவன் என்கின்ற தத்துவத்தின்படி அவன் வேறு அல்ல, நான் வேறு அல்ல என்று பிரித்து சொல்ல இங்கு முடியாது என்கின்ற உணர்தலை இங்கே உணர்த்துகின்றார். ஆன்மாவும் இறைவனும் ஒன்றிணைந்து இருக்கும் உயர்ந்த நிலையை மிக அழகாக விளக்குகின்றார் இந்த மந்திரத்தில். நான் சிவனா என்பது வேறு அல்ல, அவன் என்பது இறைவன் என்று இறைவனை தேடி அலைகிறோமே அதுவும் வேறல்ல. தேடலின் முடிவில் இறைவனை சேர்ந்தவுடன் ஆன்மாவும் இறைவனும் வேறு வேறு அல்ல என்ற உணர்வு ஏற்படும். பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் உச்சக்கட்ட நிலையில்தான் ஆன்மாவானது இறைவனுடன் இரண்டர கலக்கின்றது. அதன் பிறகு நான் என்பதும் அவன் என்கிறதும் எண்ணம் மறைந்து விடுகின்றது. மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றி. அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1441. நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவே தான் என்று நான் என்று இரண்டும் இலா தற்பதம் தான் என்று நான் என்ற தத்துவம் நல்கலால் தான் என்றும் நான் என்றும் சாற்றுகிலேனே. Translation: I approached differentiating myself and yourself. There is no two as yourself and myself. I was made to realize that yourself is myself. Hereafter, I will never talk in terms of yourself and myself. நான் என்றும் தான் என்றும், நான் என்றும்னா நாம ஆன்மா, தான் என்றும் இறைவன், தான்னா இறைவன், இறைவன் என்றும் நாடி நான் சாரவே, தேடி நான் சரணடையவே இல்லை சேரவே, தான் என்றும் நான் என்றும் இரண்டும் இல்லா தற்பதம், இரண்டும் தான் நான் என்ற இரண்டு விஷயம் இல்லாத தற்பதம். தற்பதம்னா இறை சக்தி, எங்கும் நிறைந்திருக்கிற இறை சக்தியாக இருக்கிறதுனால இதில் நான் வேறு நீ வேறுன்னு ரெண்டு விஷயம் இல்லைன்றத உணர்ந்தன்ற மாதிரி சொல்கிறாங்க. தான் என்ற நான் என்ற தத்துவம் நல்கலால், இந்த தத்துவ ஞானத்தை அருளியதால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த தத்துவ ஞானத்தை நான் வேறு நீ வேறு அப்படின்ற ரெண்டு விஷயமும் இல்லைன்ற இந்த தத்துவ ஞானத்தை எனக்கு உணர்த்தியதால், எனக்கு அருளியதால், ஒரு நிமிஷம்,
லைட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, நான் அப்படியே சொல்றேன். நான் அந்த சாற்றுகிலேன்னு வரும். தான் என்றும் நான் என்றும் சாற்றுகிலேனே. அப்புறம் அதனால எனக்கு அந்த தத்துவம் நான் உணர பெற்றதால் நான் என்றோ இல்ல தான் என்றோ என்னால பிரித்து சொல்ல முடியாது. அது மாதிரி என்னால சொல்ல முடியாது. நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறதா பார்க்குறேன். இதுல இறைவனோட தத்துவத்தை வந்து நமக்கு சொல்றாங்க இந்த பாடல்ல. இது எப்படி பார்க்கலாம்னா, இதுக்கு உதாரணமா 2, 3 உதாரணம் சொல்றேன். இப்ப வந்து ஒரு ஒரு துண்டு எடுத்துக்கிறோம். ஒரு துண்டுல வந்து ஒரு கரை இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு விளம்பரத்துல வர ஒரு கரை நல்லது தான் அப்படின்னு. அதுமாரி அந்த கரை நல்லதா இருக்கிறதுனால தான் நம்ம இந்த இந்த அம் உலகத்தோட இந்த உலக வாழ்க்கையில நம்ம வந்து இந்த ஆணவம், கன்மம், மாயையாக இருக்கிற அந்த கரையா வச்சுக்கலாம். இந்த இந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப அந்த கரைய நீக்கிறதுக்கான விளையாட்டு தான் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கு. அந்த கரை நீங்கிருச்சுன்னா, அந்த துண்டுல இருக்க துணியாக தான் நம்ம இருப்போம் இல்லையா? அந்த மாரி அந்த சுத்தமாக ஆக, நம்மள்ட்ட இருக்க அந்த கரை நீங்கிச்சுன்னா, நம்ம வேறு சிவம் வேறுன்றது இருக்காது. அந்த துணியில எப்படி அந்த கரை நீங்க பெற்றா துணிக்கும் நம்ம அந்த கரையே இல்லன்னு ஆயிடுச்சுன்னா, அந்த படிந்திருந்த அந்த துணியும் ஒண்ணாக இருக்குமோ, அந்த மாதிரி தான். இத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும்னா, ஒரு வாக்கியமா எடுத்து பார்க்கலாம். இப்ப வந்து நான் வந்து அ இன்பமா இப்ப வந்து என் உடல், மனம் அதுதான் கன்மம், மாயையும் நமக்கு கொண்டு வருது. அதுல இருக்க நானுங்கிறது தான் ஆணவத்த கொண்டு வருது. இப்ப நான் வந்து ஒரு ஒரு வாக்கியம் சொல்றேன். நான் இன்பமாக, நலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்பமாகன்றது என் மனச சொல்லுது. இன்பமாகவோ, துன்பமாகவோ என் மனநிலைய ஒரு இத சொல்றதுக்கு நான் ஒரு வார்த்தைய போடுறேன். என் உடம்பு நிலைய சொல்றதுக்கு நான் வந்து நலமாக இருக்கிறேன்னு சொல்றேன். ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்றேன். இப்ப வந்து நான் இன்பமாக, நலமாக இருக்கிறேன்னா, என் உடல், மனம் அங்க வந்து ஆணவமா இருக்கிற நான் இருக்கு. அந்த இருக்கிறேன் நான் வந்து இங்க இருக்கிறேன். அந்த விழிப்பு நிலையில இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. இப்ப வந்து இந்த சைவ சித்தாந்தமே என்னன்னா, ஆணவம், கன்மம், மாயையை அழிக்கணும். அதை நீக்கணும். அதை நீக்குனா நம்ம வந்து இறைவன் அடையலாம் அப்படிங்கிறது தான். இப்ப அந்த ஆணவம், கன்மம் அந்த கரையா நமக்குள்ள இருக்கிற விஷயம் வந்து இந்த மனதோட நான் மனதுல இருக்க அந்த சிற்றின்பம் தான். ஏன்னா இது மனதோட சேர்ந்ததுனால இது சிற்றின்பமாக இருக்குது. இப்ப நான் மனதை நீக்கிறேன். மனதை நீக்கினா நான் நலமாக இருக்கிறேன்னு வரும். நான் அதுக்கு அடுத்த நிலையில நான் என் உடல்ல இருக்க நான் சொன்ன விஷயத்தையும் நான் நீக்கிறேன். அப்படின்னா நான் இருக்கிறேன்றது தான் வரும். இல்லையா? நான் அந்த உடம்புல இருக்க எண்ணங்களையும் நான் நீக்கிட்டேன். அதாவது கன்மமும், மாயையும் நான் நீக்கிற மாரி நான் சொல்றேன். இத உணரணும்னா இப்ப வந்து அ நான் இருக்கிறேன் அப்படின்றதுல வந்து இப்ப நான் வந்து அ வெளி உலகத்துல இருக்க இருள்ல இருக்க விஷயம் தான் நான் இன்பமாக இருந்ததும் சரி, நலமாக இருந்ததும் சரி, அந்த 2ம் நீங்க பெற்று, அந்த சிற்றின்ப விஷயங்கள்லாம் அந்த உடம்புக்கான சிற்றின்ப விஷயங்களா இருக்கட்டும், மனதுக்கானது இதா இருக்கட்டும், வினைகளா இருக்கட்டும், கன்மம் எல்லாமே நீங்க பெற்றா, உங்கள்ட்ட இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நான் இருக்கிறேன்றது மட்டும் தான் இருக்கும். அந்த நான்ல போய் நீங்க நிறுத்தி பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப அ இப்ப கூட இங்க கரண்ட் ஆஃப் ஆச்சு. நான் இப்ப பேசிட்டு இருக்கும்போது, இப்ப நான் அப்ப இந்த 2ம் நீங்க பெற்றா நானும் இல்லாம தானே இருக்கணும். வெறும் இருக்கிறேன்றது தானே இருக்கணும். ஆனா அங்க நானுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆணவம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இருட்டிலே இருந்தாலுமே, இப்ப என்னால பேச முடியுது. ஏன்னா நான் இருக்கிறேன்ற உணர்வு அங்க இருக்கு. நாம இல்லாம ஆகுறது இல்ல. நான் அத உங்களுக்கு கரெக்ட்டா சொல்றேனான்னு தெரியல. ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம் இந்த இதுல. அதே மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்றக்கப்ப, அந்த நானுன்றது வந்து என்னவா இருக்கிறேன்? அந்த உடம்புல இருக்க விஷயமும் இல்ல, மனசுல இருக்க விஷயமும் இல்ல. அப்ப நான் சும்மா இருக்கிறேன்றது வரும். அப்ப அந்த விழிப்பு நிலை நமக்குள்ள மேலோங்கி வந்துரும். ஏன்னா நான் கவனத்த எதிலயுமே வைக்கல. நானுன்ற உணர்வுல இருந்து நான் இந்த உலகத்த பார்க்கும்போது, என்னோட விழிப்பு நிலை மட்டும் தான் இருக்கும். அம் மனமோ, உடலோ இல்லனால கவனத்த நான் எங்கேயுமே எதிலயுமே நான் வைக்க போறதில்ல. அத நீங்க செஞ்சும் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அந்த அம் கவனமே நான் என் எண்ணத்துல என்ன ஓடுதுன்னு நீங்க நெனச்சு பார்த்தீங்கனாலே, அங்க அந்த எண்ணம் வந்து நின்னுடும். இப்ப என் எண்ணத்துல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சீங்கன்னா, எண்ணமே இருக்காது. அந்த அப்ப நான் என்னவா இருக்கேன் அந்த டைம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ற உணர்வு மட்டும் இருக்கும். அந்த நான் என்ற உணர்வையும் நான் தூக்குறேன். அந்த ஆணவத்தையும் தூக்குறேன். கன்மம், மாயை தூக்கிட்டு, அப்புறம் ஆணவத்தையும் தூக்கிட்டீங்கன்னா, வேற என்ன இருக்குன்னா, இருக்கிறேன்றது மட்டும் தான் இருக்கும்.
அந்த இருக்கிறேன்றது அதை இப்போ நான் என்ற உணர்வை யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணுறாங்களே, யார் பார்த்துட்டு இருக்கிறா, அந்த இருக்கிறேன்றது யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சிவமாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் பெற்ற அந்த இருக்கிறேன்ற உணர்வு எதுன்னா அதுதான் சிவமாக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் ஒன்று ஒன்றா நம்ம நீக்கிட்டு நம்ம வந்து மனதிலேருந்து விலகி, உடல்லேருந்து விலகி, நம்ம ஆணவத்திலேருந்தும் விலகினோன்னா நமக்குள்ளே இருக்க சிவம் வெளிப்படும். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ஒரு அட்டடப்பான்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து நான் வந்து நிறைய பொம்மைகள்லாம் போட்டிருக்கேன். அந்த அட்டடப்பாவில் இருக்க பொம்மைகள் தான் என்னோட கண்மமும் மாயையும், என்னோட உடலும் மனமும் அதனால் நான் பெற்ற வினைகளும் எல்லாமே அந்த பொம்மைகள் தான். நான் அந்த பொம்மைகள் எல்லாத்தையும் நீக்கிடுறேன். என்னோட இது நான் கண்மமும் மாயையும் நீக்கிடுறேன். என்னோட உடலுக்கான விஷயம், மனதுக்கான விஷயம் எல்லாத்தையுமே நீக்கியாச்சு. என்னோட வினைகளும் கர்ம வினைகளையும் நீக்கப்பெற்றேன்னா அந்த அந்த டப்பாவை நான் காலி பண்ணிட்டேன். அந்த அட்டை டப்பாவில் இப்போ வெறும் என்ன இருக்குன்னா வெறும் வெற்றிடம் தான் இருக்கு. அந்த வெற்றிடம் என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா அந்த டப்பா தான் நானுன்னு நினைச்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த டப்பா தான் நானுங்கிறது. நான் அந்த அட்டை டப்பாவையும் கிழிச்சு எறிஞ்சிட்டேன். அந்த நானுன்ற ஆணவத்தையும் கிழிச்சு எறிஞ்சிட்டேன்னா அந்த வெற்றிடம் என்ன பண்ணும், இந்த உலகத்தோட இருக்க வெற்றிடத்தோட கலந்துரும். அங்க என்னோட வெற்றிடம்னு நான் எங்கேயுமே தேட முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் இறைவனோட நம்ம சுத்தமாக ஆக என்ன ஆகும், நம்மள்ட்ட இருக்க கர்ம வினைகள்லாம் போக போக நான் வேறு இறைவன் வேறுன்ற விஷயமே இருக்காது. அந்த நான்ன்றத தூக்குன உடனே எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற புரிதல் வரும். இந்த புரிதல் தான் எனக்கு இந்த பாடல்ல இருக்கு. அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரத்துக்கு ரொம்ப அப்ரோச்சபிள் எக்ஸ்பிளனேஷன் கௌரிமா கொடுத்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்துக்கு நான் எப்படி தான் ஆகிறது, தான் அந்த நான் எங்க மறைகிறது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். இப்ப இந்த மந்திரத்தை என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாசிச்சுக்கலாம். நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவை, தான் என்று நான் என்று இரண்டிலா தற்பதம், தான் என்று நான் என்ற தத்துவம் நல்கலாம், தான் என்று நான் என்று சாற்றகிலேனே அப்படின்னு சொல்றார். இது ஒரு ப்ராசஸ் சொல்றார், ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நடக்குது. அத வந்து இந்த இடத்துல சொல்லித்தராரு நமக்கு. அப்போ தான் என்று நான் என்ற தத்துவம் நல்கலால் அப்படிங்கிற ஒரு 3வது வரியில ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. அப்படின்னா என்ன, எது தான் எது நான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அவர் கொடுக்கிறார் நமக்கு. தான் என்று நான் என்ற தத்துவம் நல்கலால் அப்படின்னா இந்த நான் என்பது என்ன, இந்த தான் என்பது என்ன அப்படிங்கிற ஒரு அறிவு வெளிச்சத்தை அவர் நமக்கு தரார். அது என்னது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். முதல்ல வந்து இந்த அறிவு வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறது. அந்த வெளிச்சம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் என்று நான் என்று இரண்டிலா தற்பதம் அப்படின்னு. அப்ப அந்த ரெண்டும் தனித்தனியானது இல்ல, இரண்டும் துவைத நிலையில இல்ல, அத்வைத நிலையில இரண்டிலா தற்பதம் அப்படின்னு சொல்றாரு. இந்த நானு நீனுன்ற வித்தியாசமான விஷயம் எதுவுமே இங்க இல்ல. அதாவது சிவன் சிவன் அப்படின்னு வேற வேற இடங்கள் இல்ல, ஒரேதான். அந்த நிலையைத்தான் அவர் நமக்கு காட்டி தருகிறார் அப்படிங்கறது நம்ம ஒரு ஒரு பகுதியில நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்போ 3வது வரியில என்ன இருக்கு அப்படின்னாக்கா, தான் என்று நான் என்று தத்துவம் நல்கலால் அப்படின்னு. அது என்ன தத்துவம்? தான் என்றும் நான் என்றும் இரண்டிலா தற்பதம். இந்த இடம் ரொம்ப இந்த ஆப்த வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஈசோ வாசியம் இதம் சர்வம் தத்வமசி
இன்னும் ஒண்ணு உண்டு. மொத்தம் அந்த இதுல அந்த தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த தற்பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு ஒரு அப்போ இந்த தத்துவம் அசி அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சத் துவம் அசி அப்படின்னு அர்த்தம். துவம்னா இரண்டு, சத் அப்படின்னாக்க நீ. இப்ப நீ என்று இரண்டு இல்லாதது அப்படின்னு இது ஒரு இந்த ஆப்த வாக்கியம் நிறைய இடத்துல விளக்கப்படும். இத விளக்கறதுக்கு நிறைய ஆகமங்கள் இருக்கு, நிறைய உபனிஷத்துக்கள் இருக்கு. ஆனா இந்த பகுதியில திருமூலர் நீ அங்கெல்லாம் போவனான்றார். நீ முதல் நேத்திக்கு இடத்துல சொன்னாரு, ஆகமங்களை தாண்டி நீ இத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ற விஷயத்த தாண்டி நீ புரிஞ்சுக்கணும்னு சொன்னார் நேத்திக்கு இல்லைங்களா? முத்தர் பதப்பொருள் முத்தி வித்தா மூலம் அத்தகையான்மா அரணை அடைந்திடும் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? சுத்த சிவனுரை தானதில் தோயாமல், சிவனுரை தானதில் தோயாமல் அப்படின்னாரு. அப்போ இந்த இடத்துல அத ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அப்ப என்ன சொல்றாரு? அதுக்கு என்ன பண்ணணும்? நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவே அப்படின்றார். நீ வேற ஒன்னும் பண்ண வேண்டாம். நீ பெரிய பெரிய உபனிஷத்துல எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, என்னால உபனிஷத்து வாசிக்க முடியாது, எனக்கு தமிழ் தெரியாது, அதனால என்னால சைவ சித்தாந்தம் முழுக்கா படிக்க முடியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் படிக்காதவன், அப்ப நான் கரை சேர முடியாது, அதெல்லாம் கிடையாது. நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவே. முதல்ல நானு, என்னுடைய ஆன்மா, நான் இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன். அதுக்கப்புறம் இந்த உடம்பு ஆன்மா அல்ல, ஆன்மா உடம்பு அல்ல அப்படின்னு ஒரு ரியலைசேஷன். இதான் இந்த நானுக்கு உண்டான விளக்கம். தான் என்றும் அப்படின்னு அவர் காலில் போய் விழுந்துடணும். விழுந்து நாடி நான் சாரது. அப்போ அந்த 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 சிவத்தை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த நான் தான்கிற விஷயத்துல இருந்து நம்ம கற்றுக்கொண்டோம் என்றால், எதை தாண்டலாம் சிவனுரை தானதில் தோயாமல் அப்படின்னார் இல்லையா? அந்த ஆகமங்கள், இந்த கட்டுக்கள், இந்த ஃப்ரேம்ஸ்ல எல்லாம் தாண்டி போய் அவர் காலடியில் நான் சாரவே. அப்ப அதுக்கு என்ன எது? அப்ப இங்க பாருங்க, முதல்ல கிரியை, சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு வரிசையா கொண்டு வந்துட்டு கடைசியில பக்தி தான் மூலம். இந்த பக்தி இல்லாத ஞானம் அங்கதான் கனியும். இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம்ல இந்த ஞானத்தினுடைய உச்சிக்கு போன பிறகு இந்த ஞானத்தில் ஞானம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நம்ம எதனாரியா இந்த 16 விஷயங்களை அடிக்கடி சொல்லுவார். இந்த ஞானத்தில் ஞானம் எங்க கனியும் அப்படின்னா அது பக்தியில தான் கனியும். பக்தின்னா என்ன மாதிரி பக்தி? இந்த சரியை கிரியை சார்ந்த பக்தி இல்ல, அவன் வேற நான் வேற இல்ல அப்படிங்கிற ஒரு பெரிய பேரறிவு இருக்கு பாருங்களேன். அது நம்மை குழைத்து விடும். நல்ல நீங்க மண்ணு பாத்தீங்கன்னா, இந்த பானை பண்ற மண்ணு எப்படி இருக்கும்னாக்கா, நம்ம கால்ல எப்பவும் மிதிக்கிற அந்த மண்ணுதான் எடுத்துட்டு போவாங்க. ஆனா அதை போட்டு மிதிச்சு 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 அதுல இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து எடுத்து சலிச்சு அந்த மண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே பட்டு மாதிரி இருக்கும். அந்த 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 வனையிற மண்ணு அதுல ஒரு துளி கூட இருக்காது, அப்படி குழஞ்சு இருக்கும். அப்பேற்பட்ட நிலையை நம்முள்ளே ஏற்படுத்தி விடும். அதுதான் ஞானத்தில் ஞானம். அப்ப அந்த இடத்துல ஆணவம் இருக்காது, கர்மம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்படி அந்த அந்த ஒரு குழைச்சல். அதனாலதான் பெரிய பெரிய ஞானியர்லாம் ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க. ரொம்ப அவங்க எதையோ ஒண்ணு பற்றி கொண்டாங்க. ரமணரை பாத்தீங்கன்னா நீங்க அருணாச்சலா அப்படின்னு அவர் அவ்வளோ பற்றி கொண்டார். ஏன் அவருக்கு அருணாச்சலம் தான் தெரியுதா? இல்லவே இல்லை. அவர் அறிந்த பேரறிவை அருணாச்சலத்தில் உருவகப்படுத்தி தந்தார், நமக்கு தந்தார். யோகிராம் சுரத்குமாரை பாத்தீங்கன்னா ராம ராம ராமானார். சதா சர்வ காலமும் ராம சொன்னார். சதா சர்வ காலமும் என் தந்தை அப்படின்னு அருணாச்சலத்தை அடையாளப்படுத்தினார். எதற்கு? நமக்கு தந்தார், நமக்காக கொடுத்தார். பரமஹம்சரை பாத்தீங்கன்னா தேவி 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 தேவின்னு தேவியோடய இருந்தார். நிறைய பேருக்கு புரியல, அவர் என்ன இன்னும் உருவ வேறுபாட்டை வச்சுட்டு இருக்காருன்னு. இல்ல
அவர் அடைந்த பேரறிவை நமக்கு உருவகப்படுத்தி தந்தார். அதுதான் அந்த இடத்துல விஷயம். அப்போ அந்த ஞானத்தில் ஞானம் எங்க கொண்டு சேர்க்கணும் நம்மள அப்படின்னா, நாடி நான் சாரவே அவருடைய காலடியில் கொண்டு சேரும் பொழுது அவர் என்னத்த நமக்கு கற்றுத் தருகிறார் என்றால், தான் என்று நான் என்று இரண்டிலா தற்பம். நீயும் நானும் வேறையே இல்லை அப்படின்னு. நேற்றுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதிய சந்திச்சேன். அவங்க ரொம்ப உட்கார்ந்து ஏதோ பூ கட்டிட்டு இருந்தாங்க. லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லிட்டே பூ கட்டிட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஏதோ அவங்க கடையில உட்காந்துருக்காங்க. நான் ஏதோ கடை சாமான் வாங்க போனேன். பார்த்துட்டு சொல்லும்போது இப்படி கட்டுங்க அப்படின்னு அவங்க வெத்தலை மேல கட்டிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சின்ன சூட்சுமம் சொன்னேன் அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க, 28 வருஷமா பூஜை பண்றேன். தேவி என் காதுல பேசுவா, நான் சகஸ்ரநாமம் சொல்ல சொல்ல என் பின்னாடி எனக்கு எடுத்து கொடுப்பா. எவ்வளவு பெரிய நம்பிக்கை. அதுல 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 ரொம்ப அற்புதமா இருந்தா அந்த மனுஷிய பார்க்கும்போது. ரொம்ப தெளிவா ரொம்ப எளிமையா இருந்தாங்க. அப்போ இதுவும் தாண்டணும். நம்ம சொல்றதே அவ அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ள நம்ம வரணும். அது ரொம்ப முக்கியம். அவங்க வருவாங்க, ரொம்ப சீக்கிரம் வந்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி தான் என்றும் நான் என்றும் இரண்டிலா தற்பன் அந்த உண்மை புரிஞ்சிருச்சுன்னா, தான் என்று நான் என்ற தத்துவம் நல்லது அவர்தான் சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. எப்போ அவரு அது சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தனியா இருக்கும், நம்ம கத்துக்கிறோம். அப்போ அவர் தனியா இருக்கிறாரு, குரு தனியா இருக்காரு, மாணவன் தனியாக இருக்கிறான். அப்ப அப்படி இல்லை. அது எப்படி பண்றோம் அப்படின்னா, ரெண்டும் சேர்ந்து இருக்கிறோம். தான் என்றும் நான் என்றும் சாற்றகிலேனே. அப்ப ரெண்டும் தனித்தனியா நான் என்னால சொல்லவே முடியாது. என்ன சொல்றதுக்கு வாய் இருக்காது. அதனாலதான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது பேசும்போது என்ன அர்த்தம்? நீங்க இதெல்லாம் சொல்றாங்களே, ஞானியர்கள்லாம் இப்படி சொல்லியிருக்காங்களே, அப்ப நடக்கவே நடக்காதா? நம்ம பேசுற வரைக்கும் நடக்கும். கிளிம்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கோம். அதான் வேலை. பார்த்துட்டு வரணும், இந்த இடத்துல சொல்லணும். அப்போ ரமணர் அருணாச்சலத்தை பிடிச்சிருந்தாரு. அப்போ அவர் பார்க்கலையா? பார்த்தாரு. பார்த்து அங்கேயே ஆழ்ந்து போதமாயிட்டு இந்த மரமங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்க நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதுதான். சோ அந்த பதத்தை பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கிறாரு. அந்த பதத்தை நாம் பற்றி கொண்டால் சிவனுரை தானதில் தோயாமல் நம்மால் மீள முடியும். அப்ப அந்த ஃப்ரேம்ஸ்ல இருந்து நம்மளால விலக முடியும். அந்த ஃப்ரேம்ஸ்ல இருந்து விலகிட்டா அம்மா சொன்ன மாதிரிதான், அந்த அட்டைப்பெட்டி வச்சிருக்கிற வரைக்கும் அட்டைப்பெட்டியில இருக்கிற வெளி வேற, வெளியில இருக்கக்கூடிய வெளி வேற, ஆகாயம் வேற. குடாகாசம் கடாகாசம் சொல்லுவோம் இல்லையா நம்ம, கடாகாசம். அந்த மாதிரி குடத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும், குடம் உடஞ்சு போச்சுன்னா ரெண்டும் ஒரே ஆகாசம் தான். அதான் அந்த குடாகாசம்ங்கிறது ரொம்ப பெரிய தத்துவம். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல. அப்ப அந்த குடாகாசத்தை இந்த உடலில் இருந்து எங்கனம் விளக்குவது, எங்கிருந்தும் அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தை நாம் பற்றி கொள்வது அப்படின்னா இப்படிதான். இந்த உடம்பு இருக்கு, ஆனா இந்த உடம்புல இருக்கிறது யாரு? தானு நானுங்கிறது என்ன விஷயம்? அங்கிருந்து நான் அங்க போய் காலை பிடிக்கும் பொழுது நானற்றதாக மாறிவிடுகிறேன், அவனாக மாறுகிறேன். நீ அதுவாகிறாய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, தத்துவமசி. அதுதான் அந்த இடத்துல ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இது எவ்வளவோ சொன்னாலும் சொல்லிட்டே இருக்கலாம். மொத்தத்துல அதற்கு உண்டான ஒரு படியை சொல்லி கொடுக்குறாரு. தத்துவமசியை விளக்கல இந்த மந்திரம். தத்துவமசியை விளக்கவே இல்லை. அது பின்னாடி வருவார். ஆனா இந்த இடத்துல எதை விளக்குறாரு அப்படின்னாக்க, அந்த தத்துவமசியை நாம் எங்கனம் பற்றி கொள்வது, எங்கனம் உணர்வது. தான் என்றும் நான் என்றும் சாற்றவில்லைனே பகவான்னு சொன்னாரு. அப்ப பகவான்னா பகவான் தான், எல்லாரும் பகவான் தான், அவ்வளவுதான். நானு நீங்க மரம் செடி கொடி எல்லாமே பகவான் தான் இல்லைங்களா? அப்ப அந்த தன்மை எத்தகையது? சாற்றகிலேனே சொல்லவே முடியாது. அந்த இடத்துல நான் வரவே வராது. என்னோடது நான் வராதுன்னா என்ன அர்த்தம்? என்னோடது, உன்னோடது, எனக்கு வேணுங்கிறது அப்படிலாம் இல்ல இந்த இடத்துல. யாருக்கும் எல்லாரோடையும் எல்லாருக்குமானது. அப்ப இந்த சாற்றகிலேனே அப்படின்னா அது நான் சிவத்தை பத்தி பேசுறது இல்ல. நான் என்னுடைய உடைமை என்று எதையும் இறுக்கிக் கொள்ள மாட்டேன். இது என் குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய செல்வம், என்னுடைய அறிவு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாம் பொது, எல்லாம் அவன். பொது கூட இல்ல, எல்லாம் அவன்.
அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துவிடும். அப்ப என்ன பண்ணணும்? இன்னைக்கு நான் சாக்கடை வரணுமா, சாக்கடை வாரிட்டு நான் வாட்டி நகர்ந்து போயிட்டே இருப்பேன். இல்ல இன்னைக்கு மேடையில நின்னு பேசணுமா, அதை பேசுறாங்க, நான் செய்யறது நான் இல்ல, அவன் பண்றான், அவன் பண்ண வேண்டியது பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. காத்துல ஊதின பலூன் தான், அது எங்க பறக்கணுமோ அது அங்க பறக்கணும். அதான் அந்த சாற்றுகிறேனே அப்படிங்கிறதுக்கு சொல்றது இல்ல. அதை தனியா எப்ப சொல்லுவோம் அப்படின்னா அதை உணர்ந்த போதுதான் சொல்லுவோம். அப்ப இதை உணரலே இல்ல அந்த இடத்துல, அப்ப சொல்றதும் கிடையாது. அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல தத்துவமசிய விளக்கல, அந்த தத்துவமசியை எங்கனம் நாம் பற்றி கொள்வது, அதை எங்கனம் வெளிப்படுத்துவார்கள், அதற்கு என்ன வழி அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களோட பகிர கிடைக்கும் இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி உங்க பகிர்தலை முடிச்சு கொடுக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நல்ல தெளிவான இருக்கு. இந்த சாற்றுகிறேனேன்றது அது இறுதியா இன்னும் அருமையா இருந்தது. அருமைம்மா. நன்றிங்கம்மா. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். மன்னிக்கணும் விந்தியம்மா, ஒரே ஒரு நிமிடம். அந்த 3வது வாக்கியம் வந்து அகம் பிரம்மாஸ்மி. இந்த 3 தான் வந்து ஆப்த வாக்கியங்கள்னு சொல்லுவோம். அகம் பிரம்மாஸ்மி, ஈசோவாசியம், இதம் சர்வம், தத்துவமசி. இந்த 3 தான் வந்து மிகப்பெரிய உபனிஷத்துக்களின், அனைத்து உபனிஷத்துக்களின் சாரம்னு சொல்லுவாங்க. அது இதுவும் இந்த வரிசையில தான் வரலாம். அகம் பிரம்மாஸ்மி, ஈசோவாசியம், இதம் சர்வம், தத்துவமசி. அவ்வளவுதான். நன்றி. சாரி நிந்தியம்மா, கண்டினியூ பண்ணுங்க. 1441வது திருமந்திரம். தான் நான் ஆகும் தத்துவம். நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவே. தான் என்று நான் என்று இரண்டிலா தற்பதம். தான் என்று நான் என்ற தத்துவம் நல்கலால் தான் என்றும் நான் என்றும் சாற்றுகில்லேனே. நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவே. நான் தேடி அடைய வேண்டியது சிவபெருமான் திருவருள் துணையே என்று உணர்ந்து அதை நாடி நான் அடைய, தான் என்று நான் என்று இரண்டு இல்லா தற்பதம். தான் வேறு நான் வேறு என்று இரண்டாக இல்லாத பரம்பொருள். தான் என்று நான் என்ற தத்துவம் நல்கலால். தான்னா சிவன், தான் என்பது நீயேதான். நான் என்ற உண்மையை உணரச் செய்ததால் சிவன் என்றும் நான் என்றும் தனித்தனியே பிரித்து சொல்ல முடியாத பரிபக்குவம் நான் பெற்றுவிட்டேன். சார்தல் சேருதல் தற்பரம் மேலான பரம்பொருள், தத்துவம் பேருண்மை, நல்கல் தருதல், சாற்றுதல் சொல்லுதல். கழக வெளியீட்டில் ஆருயிரானது உலகியல் தன்மையில் பிரியா பிரிவாக இருப்பதால் நான் என்னும் நினைப்பும் சிவனை தான் என்னும் நினைப்பும் கொண்டு எண்ணி வாழும். அவ்வுயிர் மீளா அடிமையாக சாரவே தானென்றும் நானென்றும் எண்ணும் எண்ணம் தோன்றாமல் அதற்கு மலரும் மனமும் போல கலந்து ஒன்றாய் தோன்றும் சிவம் நானென்ற நினைவற்று தானென்று மொழியும் உண்மையினை நல்கும். அப்படி நல்கி அருளுதலால் தானென்றோ நானென்றோ சாற்றும் மாற்றம் அடங்கி திருவடி இன்ப துய்ப்பாகவே ஆருயிர் நிற்கும். தற்பதம் தானாகிய பதம், நான் ஆன்மா, தான் சிவன். இதற்கு இணையான பாடல் திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம். திருநாவுக்கரசரை திருநீற்றறையில் நிற்க வைக்கின்றனர். அப்போது சிவனின் இணை அடிகளை நினைத்து உருகி பாடிய பாடல். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே.
எந்தை இறைவனாகிய சிவபெருமானின் இணை மலரடி நிழல் குற்றமற்ற வீணையின் நாதமாய் செவிக்கு நல்லின்பம் தருவதாயும், மாலை காலத்தில் தோன்றும் முழு நிலவின் தன்மையாய் கண்ணிற்கு குளிர்ச்சியையும், வீசுகின்ற தென்றல் காற்று போன்று நாசிக்கு புத்துணர்ச்சியையும், இளவேனில் போன்று மெய்க்கு இளகிய இனிய வெப்ப உணர்வை தருவதும், வண்டுகள் மொய்க்கும் நறுமணம் கொண்ட பொய்கையின் குளிர்ச்சி போன்று இன்பம் தருவனவும் ஆகும். ஈசனை இடையராது நினைப்போம், உண்மையான பக்தியோடு இருப்போம், அனைவருக்கும் நல் வழிகாட்டுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா, அருமை. மிக்க நன்றிங்கம்மா. நல்ல விளக்கம். வாங்கய்யா பிரணவனையா, வணக்கம். வணக்கம். இதுல முதல்ல அட்டைப்பெட்டியில இருக்கிற நான், அட்டைப்பெட்டியாக இருக்கிற நான் இருக்கு பாருங்க, அது ஆணவத்தோடு கூடிய நான் அது. ஆனா ஞானிகள் நான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப ஞானசரியையோட 19வது பாடல்ல பாத்தீங்கன்னா, நான் உரைத்த வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தைன்னு வரும். அந்த நான் ஆணவம் இல்லாத ஒரு நான். அது ஆணவம் இருந்ததா, எவ்வளவு இருந்தது, அதோட அளவு என்ன அப்படின்லாம் நம்ம கலந்துரையாடல் கூட பண்ண முடியாது. ஏன்னா வள்ளலாரே அருட்பெருஞ்சோதி அகவல்ல எனைத்தாணவம் முதல் எல்லாம் தவிர்த்தே, எனைத்து ஆணவம், ஆணவத்தோட சிறு பகுதி கூட எனைத்தாணவம் முதல் எல்லாம் தவிர்த்தே அனுகிரகம் புரி அருட்பெருஞ்சோதி. அனுகிரகம்னா அருள் புரிதல், நிகிரகம்னா அழித்தல். வினையெல்லாம் நிகிரகம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அனுகிரகம் பண்ணுவாங்க. அது அனுகிரகம் புரி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. அதனால வள்ளலார் சொல்லும்போது அந்த நான் உரைத்த வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை அப்படின்னு சொல்லும்போது அந்த நான் ஆணவமே இல்லாத நான். அது அந்த நான் குற்றமற்ற ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த நான் தான் ஆதல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. தான் அப்படின்னாலே அது இறைவனை தான் குறிக்கும். அதனாலதான் சுசேந்தரத்துல இருக்கக்கூடிய இறைவனுக்கு தானு அப்படின்னு பேர். அங்க மும்மூர்த்திகள் இருப்பாங்க. தானு மாலயன். தானுன்னா இறைவன், மால்னா திருமால், அப்ப அயன்னா பிரம்மா. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நான் தான் ஆதல் அப்படிங்கிறது, அப்படி ஆகிறதுக்கு பேர் தான் அந்த பதம். அது அந்த பதம் என்ன பதம் போட்டிருக்காங்க கௌரியம்மா? 3வது வரியில தற்பதம், தற்பதம் போட்டிருப்பாங்க. தற்பதம் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தத் அப்படின்னாலே உண்மையான அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்த்தோம்னா அந்த தத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, இரண்டு இரண்டாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. துவம் அப்படின்னா ரெண்டு அப்படின்னு அர்த்தம். தத்துவம் அப்படிங்கிற சொல்லுக்கே என்னன்னா, இந்த தத்து அப்படின்னா நிலையான உண்மை அப்படிங்கிறது. எல்லாமே இரண்டு இரண்டாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஒன்று, அந்த ஒன்றே இரண்டாக ஆகிறது. அந்த இரண்டு தான் மறுபடியும் 3, 4, 5, 6 எத்தனை வரணுமோ அத்தனையா வருது அப்படிங்கிறது. அந்த தத்துவம் அப்படிங்கிறதுக்கு இரண்டு என்ற உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வள்ளலார் என்ன சொல்லுவாருன்னா, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும் அப்படின்வாங்க. அந்த ஒருமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் திருவடியில போய் ஆன்மா இணைதல் அப்படிங்கிறது. முதல்ல ஆணவத்தோடு கூடிய நான் இருக்கு பாருங்க, அது சகல வகை ஆன்மா. அது 24 தத்துவத்துக்குள்ள அது அடங்கிடும். அங்க நான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 24 தத்துவத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஞானிகள் நான் அப்படின்னு சொல்றாங்கல்ல,
அப்ப அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா சிவ தத்துவத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு இன்னும் நிறைய விளக்கம்லாம் இருக்கு, அது படிக்கணும். ஆனா நிறைய இப்ப நம்ம படிக்கிறோம்ல சகல வகை, அப்புறம் சகல வகை ஆன்மாக்கள், அப்புறம் விஞ்ஞான வகை, அது மாதிரி பிரளயாகலர் விஞ்ஞானகலர் அப்படின்னு இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் சகல வகையில இருக்கிறோம். அப்ப நான் அப்படின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் அந்த 24 தத்துவத்திலேயே இருப்போம். 24 தத்துவங்கிறது அதுலயே எல்லாம். இந்த 24 தத்துவம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி வந்தோம் அப்படின்னா, நம்ம கேவலத்துல ஆணவத்திலேயே கட்டுப்பட்டு கடந்ததுனால உயிரின் இச்சையால இந்த உடல், அப்புறம் இந்த புவனம், தனு கரண புவன போகம், இந்த 4ம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால இந்த சகல வகை ஆன்மாக்கள்ல இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிறதுக்கு ஆணவம் இருக்கும். ஆனா சிவ தத்துவம் அப்படிங்கிற அந்த தத்துவத்துக்கு போன நான் அப்படிங்கிறதுக்கு ஆணவம் கம்மியா இருக்கும். சைவ சித்தாந்தத்தின்படி அதான் ஆணவ வாசனை அளவுல இருக்கும். ஆனா சன்மார்க்கத்தின்படி ஆணவமே இல்லாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான், தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுல நமக்கு அனுபவங்கிறது கிடையாது. இதெல்லாம் நம்ம ஒரு வார்த்தை அளவுல நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அது போக போக அனுபவத்துல புரியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஞானத்தின் ஞானம் அப்படிங்கிறது 16வது நிலை. அந்த 16வது நிலையையும் கடந்து போகும்போதுதான் அங்க இறைநிலைக்கு வந்துரும். அது வள்ளலார் ஒரு பாடல்ல சொல்லுவாருங்க, நன்னாளும் கடந்தே. நன்னாளும்னா 16, அந்த 16ஐயும் தாண்டி நன்னாளும் கடந்தே ஒளிர் ஞான சபாபதியே பொன்னாரும் சபையாய் அருள் பூரண புண்ணியனே, என்னால் ஆவது ஒன்றும் உனக்கில்லை எனினும் எந்தாய், உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எப்போ எதை நினைத்தாலும், எதை சொன்னாலும், எதை செய்தாலும் அதில் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வோட சொல்லும்போது அங்க ஆணவம் அற்று போவதற்கும், ஆணவம் அல்லது குறைஞ்சபட்சம் குறைந்து போவதற்காவது வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, சிந்தை கலங்காது சித்தம் கலங்காது தியானிப்ப இறைவனை நினைக்கணும்னு திருமந்திரத்திலையும், சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் அப்படின்னு கந்தசஷ்டி கவசத்திலையும் சொல்லியிருப்பாங்கல்ல. அது மாதிரி நம்ம நம்ம சொல்றது, நினைக்கிறது, செய்யறது, இந்த செய்யக்கூடிய செயல், இதுக்கு வினை அப்படின்னு பேரு. இந்த எல்லாவற்றிலுமே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சோம்னா அங்க ஆணவம் படிப்படியா படிப்படியா குறைஞ்சு அந்த நான் அப்படிங்கிற தன்மை போய் தான் அப்படிங்கிற அந்த தன்மைக்குள்ள இந்த ஆன்மா போய் அதுக்கப்புறம் அந்த தத்பதம் அப்படிங்கிற தன்மைக்கு போய், இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, தத்பரம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அந்த தன்மையை வர வர நமக்கு திருமூலர் காட்டுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி பதம் அப்படின்னாலே திருவடி, தற்பதம் அப்படின்னாலும் அது நம்ம திருவடி பேரு தான் நமக்கு உரிய இடம் அப்படிங்கிறது. இந்த நம்ம ரிசார்ட் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ரிசார்ட்டுங்கிறது ரொம்ப அருமையான வார்த்தை. என்னன்னா புகலிடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இருப்பிட சான்றுன்னு ஒண்ணு கேட்பாங்க. இங்கிலீஷ்ல அதை ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெசிடென்ஷியல் அப்படிங்கிறது நமக்கு எது அப்படின்னா திருவடி தான் நமக்கு உண்மையிலேயே ரிசார்ட், அதுதான் ரெசிடென்ஷியல், அதுதான் புகலிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல தற்பதம் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. நம்ம அப்படியே படிப்படியா உணர்வு வாயிலாக நம்ம அந்த தன்மைக்கு போகணும். அந்த தன்மைக்கு திருமூலர் வழிகாட்டுறாரு. அதை நம்ம அப்படியே பின்பற்றுவோம். இதுல என்னன்னா இந்த சிவ தத்துவத்தையும் கடந்து ஆன்மா போகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு இன்னைக்கு வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி அட்டகம் அப்படின்னு ஒரு 8 பாட்டு இருக்கு. அதுல 7வது பாடல் ஓரளவுக்கு இதை விளக்குற மாதிரியே இருக்கும்.
அதனால அதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது சொல்லணும், கேட்கணும், கேட்டாலும் சொன்னாலும் அதுக்கு பிறகு அந்த பாடலை ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி. நன்றிங்க. அருமையான விளக்கம். கேள்வி இருக்காங்களா? நீங்க ஓதி நிறைவு செஞ்சுக்கலாம். இது அருட்பெருஞ்சோதி அட்டகம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு திருவருட்பா 6ஆம் திருமுறையில. இது கிருத்திகா எப்பாவது படிச்சிருப்பாங்க. முன்னாடி அவங்க தோழியோட சேர்ந்து அருட்பா படிச்சிருக்காங்க. அதுல படிச்சிருக்க கூடும். சொல்லும்போது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அதுல 7வது பாட்டு அருட்பெருஞ்சோதி அட்டகத்துல 7வது பாடல். தத்துவம் அனைத்தும் தனி கடந்து தத்துவம் அனைத்தும் தனி கடந்தே தத்துவாதீத மேல்நிலையில் தத்துவம் அனைத்தும் தனி கடந்தேம் தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்திடச் சென்றேன் சித்தியல் முழுதும் தெரிந்திடச் சென்றேன் சிவநிலை தனிலே சித்தியல் முழுதும் தெரிந்திடச் சென்றேன் தத்துவம் அனைத்தும் தனி கடந்தேன் தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம். இனிமேல் பாடுறதுதான் கரெக்ட். தத்துவம் அனைத்தும் தனி கடந்தேன் தத்துவாதீத மேல் நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் தத்துவம் அனைத்தும் தனி கடந்தேன் தத்துவ அதீத மேல் நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன் தத்துவம் அனைத்தும் தனி கடந்தேன் தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன் ஒத்த அந்நிலைக்கண் யாமும் உணர்வும் ஒருங்குறக் கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதி என் அரசே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்கய்யா. மிக அருமை. தத்துவாதீதம் சொல்லி அது மேல்நிலையில சிவநிலை அடைகிறது ரொம்ப அருமையானது. நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இந்த பாடல் இந்த அருட்பெருஞ்சோதி பாடல் நாங்க பார்த்திருக்கோம். அதுல பார்க்கும்போது நாங்க சொன்ன ஒரு விஷயத்த நாங்க எங்களுக்குள்ள நாங்க டிஸ்கஸ் பண்ணதை நீங்க இன்னைக்கு பண்ணீங்க. அது அந்த மாதிரி வார்த்தைய இரண்டையும் ஒத்து பார்க்கும்போது அது வேற ஒரு பொருளை கொடுக்குதுன்னு நாங்க சொன்னோம். நீங்க அதே மாதிரி பாடினீங்க. முதல்ல சித்தியல் முழுவதும் தெரிந்திடச் சென்றோம் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை அப்படிங்கறது ஒரு ப்ராசஸ் மாதிரி நாங்க சொன்னோம். அதாவது ஞானத்துல மேல போகும்போது சித்தியல் முழுதும் தெரிந்திட சென்றோம். அப்ப அது வரைக்கும் we are acting on that. நம்மளோட ஆக்ட் இருக்கு. தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை. சோ அதுக்கு மேல நடக்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது அப்படின்னு நாங்க பேசணும். ஆனா
அது அப்படியே நீங்க இன்னைக்கு வாசிச்சதும் ஓதுனதும் அப்படியே அந்த அந்த ஒரு மொமெண்ட அந்த ஒரு ரியலைசேஷனை கொண்டு வந்து கொடுத்த மாதிரி இருந்தது. இன்னொன்னு வந்து இப்படி ஒரு ஒரு திருமந்திரத்துக்கும் அப்ப நாங்க பார்க்கல. இந்த அகவல்ல இருக்கக்கூடிய பாடல்களுடைய ஒப்புமை வந்து இந்த திருமந்திரத்துல இருக்கு. அதாவது அவர்தான் காமிச்சு கொடுத்தார். திருமூலர் தான் எனக்கு வள்ளலாரையும் காமிச்சு தந்தார். ஆனாலும் அந்த அதனுடைய சாரம் வந்து இதுல இவ்வளோ அற்புதமா இருக்குங்கிறதையும் நாங்க வந்து புரிஞ்சோம். ஆனா இந்த ஒரு ஒரு மந்திரத்துக்கும் உண்டான அந்த ஈக்குவல், இப்ப அபிராமந்தாதின்னா என்னால ரொம்ப அழகா சொல்ல முடியும் இது இத்தனாவது அபிராமந்தாதின்னு. அந்த மாதிரி என்னால பார்க்கல. ஆனா இப்ப உங்களுடையோட சேர்ந்து பார்க்கும்போது இது ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கு. ஒரு ஒரு நேற்றுக்கும் ஒரு இதே மாதிரிதான் ஒரு அகவல் சொன்னீங்க, இன்னைக்கும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அற்புதம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றிங்க அம்மா. வேற எதுவும் கருத்து கேள்வி இருந்தா கேட்கலாம். இல்லை தளத்தை நிறைவு செஞ்சுக்கலான் இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த சத்யநாதன் சார் லிசனிங் மோட் போட்டாரா? அவரை கூப்பிடவே இல்ல. இப்பதான் பார்க்கும்போது தெரியுது. எனக்கு காமிக்கல. சரி, எனக்கு ஆமாங்க, ஆமா சத்யநாதன் சார் லிசனிங் மோட் போட்டார், வந்த உடனே போட்டார். நன்றி. நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.